பாருங்க. டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? ஒரு மாதிரி சவுண்ட் வருது. இப்போ ஓகே. ஃபேன் ஆஃப் பண்ணு. Okay, okay. Die Einladung lesen Sie und beschreiben Sie, was wollen die Freunde machen. ஸோ இது வந்து இன்விடேஷன். நேத்துலேருந்து அந்த இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. இந்த இது சோஃபியாவோட பர்த்டே, அவங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸான டே, அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், சோஃபியாவோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றாங்க. இன்விடேஷன் லெட்டர் இது எல்லாமே. பெட்ரஃப்னா சப்ஜெக்ட். படிக்கிறீங்களா? Bitte lesen Sie die Brief, bitte. படிங்க. நான் 2 பேரும் இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கலாம். படிங்க. எதுலேருந்து மேம்? இந்த பெட்ரஃப் இருக்குல்ல, பெட்ரஃப். பெட்ரஃப் ESST Jens eine Überraschung for Sophia. Hallo Lebe Freund Sophia. Freunde one Sophia. Von கிடையாது, Von F Von Sophia. Sophia hat Geburtstag. Unsere Idee so das Geschenk ist ein Tag mit Freunden macht mit Laden Sophia ein Überraschungstag. Fun good 18 points. நேத்து டேட் படிச்சோம் இல்லைங்களா, எப்படி சொல்லணும்னு ஞாபகம் இருக்கா? நேத்து டேட் படிச்சோமே, எப்படி சொல்லணும்னு ஞாபகம் இருக்கா? Yes ma'am. அப்படிதான் சொல்லணும். Absenten Seiben. Siebten Nun Sehen Uhr an Treffpunkt am Bahnhof Wir holen dann zusammen Sophia ab. Wir machen einen Ausflug mit Ausflug.
mit dem Great. Farad. Fahrrad und ein Picknick. Getränke und Essen bringen wir mit. Der Tag ist das Geschenk for Sophia. Wir schwimmen Zehn Euro. pro person ein. Bei Regen Eisen wir Essen. wir zusammen und sehen ins Kino. Wir rufen morgens and order chicken ein Nachricht. Hoffentlich. Cannot Kont. Year. alle mit Kommanen Achtung Sophia wird nichts Weiß nichts. Ville Viele Grüße. Mark und Anna. Anna. ஓகே புரியுதா லெட்டர் ஏதாவது புரிஞ்சுதா ஒன்றும் புரியலையா ஓகே நீங்கள் மெதுவாக மறுபடியும் இன்னொரு டைம் படிச்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் ஏன்னா இப்போ ப்ரொனன்சியேஷனுக்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க மீனிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க கரெக்டா ஸோ பெட்ரஃப்னா சப்ஜெக்ட் பாருங்கன்னா இப்போ மீனிங் சொல்கிறேன் ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்களே மீனிங் சொல்கிற மாதிரி இருக்கணும் ஸோ மீனிங் சொல்லணுன்னா நம்ம என்ன பண்ணோம் ஒகாபுலரி படிச்சுட்டு வரணும் இல்லைங்களா இப்போ இந்த பேஜ் கிளாஸ் நடத்த போகிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடியே படிச்சுட்டு வாங்க சரிங்களா ஓகே பெட்ரஃப் அப்படின்னா சப்ஜெக்ட் ஐன Überraschung for Sophia சர்ப்ரைஸ் ஃபார் சோஃபியா ஸோ பிஎஸ்எஸ்டின்னா ஒன்றும் இல்லை ஏதாவது சீக்ரெட் சொல்லணும்னா நம்ம ஒரு மாதிரி கூப்பிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷன்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா அந்த சவுண்டு தான் அது எது மேடம் பிஎஸ்எஸ்டி ஸோ ஹலோ லீபே ஃப்ரெண்டே ஃபான் சோஃபியா ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சோஃபியா இது புரிஞ்சுதுங்களா ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சோஃபியா சோஃபியா ஹேட் கெபுட்ஸ்டாக் ஸோ சோஃபியா ஹேஸ் பர்த்டே Unsere Idee for this Geschenk ist ein Tag mit Freunden. Our idea for the gift is a day with our friends. Markt ihr mit? நீங்க join பண்றீங்களா? Are you joining with us? We are laden Sophia ein. We are inviting Sophia. Unser Überraschungstag fängt am 18.07. um 10 Uhr an. ஸோ நம்மள சர்ப்ரைஸ் டே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 18/7 அன்னைக்கு 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது ட்ரெஃப் புங்க்ட் அம் பேன்ஹோஃப் மீட்டிங் பாயிண்ட் எங்கே மீட் பண்ண போகிறோம் பேன்ஹோஃப்ல பேன்ஹோஃப்னா என்னது பேன்ஹோஃப்னா ரயில்வே ஸ்டேஷன் வெரி குட் வி ஆர் ஹோலன் டன் சுசாமன் சோஃபியா ஹப் ஸோ அங்கே மீட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் டுகெதராக சோஃபியாவை பிக்கப் பண்ணலாம் ஓகே Wir machen einen Ausflug mit dem Fahrrad und ein Picknick. ஸோ நம்ம அவுட்டிங் போயிட்டு சைக்கிளிங்கில் அவுட்டிங் போயிட்டு அதுக்கப்புறமா பிக்னிக் போயிடலாம்
Getränke und Essen bringen wir mit. So food, drinks எல்லாம் நம்ம எஸ் ஒண்ணா மேடம். கொண்டு வந்துடலாம். Drinks, Getränke, food, Essen. So அதை நம்ம கொண்டு வந்துடலாம். பிரிங்கன்னா கொண்டு வருது bring. ஓஹோ ம். சரி சரி. So the Tag is this Geschenk for Sophia. So அந்த டே வந்து gift சோஃபியாக்கு gift இல்லைங்களா? அதனால என்ன பண்றாங்க, we are sammeln 10 euro pro person ein. So we are collecting 10 euros per person. ஓகே. So by Regen ஒருவேளை மழை பெஞ்சிச்சுன்னா Essen wir zusammen und gehen ins Kino. So food சாப்பிட்டு நம்ம சினிமாக்கு போயிடலாம். Wir rufen morgens an, order chicken eine Nachricht. So morning நாங்க கால் பண்றோம் இல்லைன்னா மெசேஜ் அனுப்புறோம். Hoffentlich can't ihr alle mitkommen. I hope you all can join. You all can come along. So Achtung, so attention. இங்க சொல்றாங்க சோஃபியா வைஸ் நிக்ஸ். சோஃபியாக்கு இத பத்தி எதுவும் தெரியாது சொல்லிடாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. Viele Grüße, many greetings, Mark Anne. சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய ட்ரெண்ட் பாரே வெர்பன் அப்படின்னு இருக்கு. ட்ரெண்ட் பாரே வெர்பன் அப்படின்னா செப்பரேட் பண்ற வெர்ப். பிரசன்ட் டென்ஸ்ல அது செப்பரேட் பண்ணுவாங்க. ஐன்லாடன்ன்றது சி லாடன். லாடன் வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்துடும். முன்னாடி இருக்க இந்த ப்ரீஃபிக்ஸ் வந்து எண்ட்ல போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி செப்பரபிள் வேர்ப்ஸ் வந்து இங்க என்னென்ன இருக்கு பாருங்க. மிட் மார்க்கன், ஐன்லாடன், anfangen, abholen, mitbringen, einsammeln, anrufen und mitkommen. So இது தவிர இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இப்போதைக்கு இந்த லெவலுக்கு இது மட்டும் தான் சொல்லிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மிட் மார்க்கன் இந்த பேரால வருதா இந்த ஆமா இந்த பேரால வருது, இந்த லெட்டர்ல வருது எல்லாமே. இங்க மார்க் பண்ணிருக்காங்களா? மார்க் சியர் மிட் மிட் மார்க்கன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஓ ஆமா ஆமா ஓகே. சரிங்களா? அதே மாதிரி ஐன்லாடன், we are laden Sophia ein. முன்னாடி இருக்க ப்ரீஃபிக்ஸ் அவ கொண்டு போய் அந்த சென்டென்ஸ் கடைசியில வைக்கணும். அப்படி வச்சாதான் உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா அது வந்து மாறும். இங்க பாருங்க ப்ரீஃபிக்ஸ் அதை என்ன பண்றாங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் மட்டும் போட்டுட்டு அந்த லாஸ்ட்ல இருக்க வேர்ட் வந்து கான்ஜுகேட் பண்ணி போடுவாங்க. சரிங்களா? செப்பரபிள் verbs are verbs prefix that separates when the verb is conjugated. So prefix moves to the end of the sentence. எதெல்லாம் prefix? இந்த ஐன்லாடன் என்ற எங்க வருது மேடம்? ஐன்லாடன் இருங்க நான் இது முன்னாடி சொல்லிடுறேன். இது எல்லாமே prefix. An, auf, zu, mit, ein, aus, vor, weg, nach இதெல்லாமே prefix. இது தவிர பக்கத்துல வேர்டு சேர்ந்து வருது இல்லைங்களா? அந்த சேர்ந்து வர வேர்டு செகண்ட் பிளேஸ்ல போடணும். அது கான்ஜுகேட் பண்ணணும். சரிங்களா? Wir laden Sophia ein. wir laden Sophia ein. இருக்கா? Unser Überraschungstag fängt anfangen இருக்கு இல்லைங்களா? fängt an. Okay. 10 Januar an. அப்புறமா ஹோலன் அடுத்தது ஹோலன் அப் ஹோலன் எங்க வருது? ஹோலன் ஹப். ஆமா அப் ஹோலன். சரிங்களா? அப்புறமா வேற எங்க இருக்கு? பிரிங்கன் மிட் Getränke und Essen bringen wir mit bringen. Sammeln ein. Wir sammeln 10 Euro pro person ein. சரிங்களா? அதுக்கப்புறம் wir rufen an. Okay. Und mitkommen. So இங்கெல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஆனா இங்க பிரிக்கல. ஏன் சொல்லுங்க, கெஸ் பண்ண முடியுமா? எந்த இடத்துல மேம் பிரிக்கல? ஜூசாமன் பக்கத்துல வருது, அங்க பிரிக்கல. mitkommen. Hoffentlich könnt ihr alle mitkommen. விட்காமன் வந்து சேர்ந்து வருது மேடம் இதுல. ஆமா, ஏன் பிரிக்கல? அது ஏதாவது கெஸ் பண்றீங்களான்னு கேட்டேன். ஏன் பிரிக்கல?
சரிங்களா? மாடல் வேர்ப்ஸ் படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? கோனன், ஓலன், முசென். ஆமா. ஓ அது யூஸ் பண்ணா பிரிக்க வேண்டியது இருக்காது. ஓ அப்படியா? இதுல கான்டன் இருக்கு. மாடல் வேர்ப். ம் ம். சரி சரி. அதனால இங்க பிரிக்கல. ஓகே. இது நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு கிளியர் ஆகல, புரிஞ்சிருக்கு பட் ஷுவரா இல்ல உங்களுக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும். அதனால இந்த இடத்துலயே நீங்க அப்படியே ஸ்டக் ஆயிட்டு இருக்காதீங்க. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? ஏன்னா இன்னும் நிறைய லெசன்ஸ் இருக்கு, எல்லாம் யூஸ் பண்ண 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இங்க நான் எதனால இங்க பிரிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேங்க பாருங்க. எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு. இஷ், ஃபாங்க, ஹாய்ட், அன். இந்த எதுவா இருந்தாலுமே இஷ்னா ஃபாங்க ஈல எண்ட் ஆகணும் இல்லைங்களா? அங்க என்ன கொடுத்திருக்காங்க? Der Tag fängt ன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? fängt அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து umlaut வரும் ஏக்கு மேல. சரிங்களா? fängt அண்ணன் கொடுத்திருப்பாங்களா? சோ இங்க umlautோட வரும். Der Tag வந்து தேர்ட் பர்சனா ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால சோ இது கான்ஜுகேட் பண்ணும். செகண்ட் பிளேஸ்ல போடுவீங்க இல்லீங்களா, அது கான்ஜுகேட் பண்ணும். இஷ்னா ஃபாங்க, தூனா ஃபாங்ஸ்ட், எரஸினா ஃபாங்ட், வியர்னா ஃபாங்கன். புரியுதா? சோ அது கான்ஜுகேட் பண்ணும். கடைசில போடுறது அது கம்ப்ளீட்டா போட்டுடணும் அன். சரிங்களா? ஒருவேளை இது ஏன் போடலைன்னா என்ன வரும்? எது போடலனா மேடம்? அன் ப்ரீஃபிக்ஸ் போடலைன்னா என்ன ஆகும்? இஷ் ஃபாண்ட் மட்டும் வரும். அதுக்கப்புறம் அந்த டைமிங் வராது. என்ன ஆகும்? மீனிங் என்ன ஆகும்? இங்க பாருங்க, இஷ் ரூஃபே டிஷ் அப்படின்னா சத்தமா கூப்பிடுறது. I call you, I call out to you, I shout your name அப்படின்ற மாதிரி சத்தமா கூப்பிடுறது. ஓகேங்களா? ஓகே. தி முட்டர் ரூஃப்ட் த ஸ்கின்ட். தி மதர் கால்ஸ் த சைல்டு. மதர் என்ன பண்றாங்க, அவங்க பையனை கூப்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. சத்தமா கூப்பிடுறதா ரூஃப்ட், ரூஃபன். ஓகேவா? அன்ரூஃபன்னா டெலிபோன் கால். அதுக்கு எப்படி போய் ரூஃபே டிஷ் ஸ்பேட்டர் ஐ வில் கால் யூ லேட்டர் போன்ல. இதுதான் டிஃபரன்ஸ். ரூஃபன் வெறுமனே ரூஃபன் தான் சத்தமா கூப்பிடுறது. சரி. அன்ரூஃபன்னா டு கால் ஆன் தி போன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் aufstehen என்ற வேர்ட் இருக்கு. aufstehen plus stehen. சோ வெறும் stehen டு ஸ்டாண்ட். ஆமா. aufstehen டு கெட் அப். சரிங்களா? சோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க தனியா ஒருவேளை ப்ரீஃபிக்ஸ் போட லாஸ்ட்ல போட மறந்துட்டீங்கன்னா வேற மீனிங் வரும். Ich stehe um 6 Uhr auf Wittitingen and I stand up. I am standing at 6 o'clock. ஓகே ஓகே ஓகே. அதனால ப்ரீஃபிக்ஸோட கரெக்ட்டா போடுங்க, இல்லனா மீனிங் மாறிடும். இப்போ AUF ஆஃப் யூஸ் பண்ணாதான் அது கரெக்ட்டான மீனிங். அந்த மீனிங் வந்து ஃபுல் ஃபார்மா வந்து முடிவடையும். ஆமா. இல்லனா அது கரெக்ட்டான மீனிங் வராது, வேற மீனிங் வரும். ஸ்டாண்ட் வெளிய ஸ்டாண்ட் நிக்கிற மாதிரி ஆயிடும். ஆமா ஆமா. ஓகே. புரியுது மேடம். சரி. இப்போ வந்து இங்க இதுதான் சொல்லியிருக்காங்க. ஐன் லாடன் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஜி லாடன் டி ஃப்ராய்ண்ட் ஐன் இந்த ப்ரீஃபிக்ஸை கொண்டு வந்து எண்ட்ல போட்டிருக்காங்க. வெறுமனே லாடன் இருந்துச்சுன்னா லோடிங். லோடிங்கா? ஆமா. சோ மீனிங் மாறிடும் நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா. ஐன் லாடன்னா இன்வைட். ஓ அப்படியா? சரி. சோ அப்ஹோலன்னா பிக்கப். ஜி ஹோலன் சோஃபியா அப். ஒருவேளை நீங்க மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அப்ஹோலன் பிரிக்க வேண்டாம். ஜி ஹோலன் சோஃபியா அப்ஹோலன். they would pick up Sophia. ஓகே. சோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பண்ணலாங்களா? இது ஜம்பிள் பண்ணிருக்காங்க. இந்த ஐன் லாடன்ன்றது பிரிக்கணும். பிரிச்சிட்டு செகண்ட் பிளேஸ்ல இந்த பின்னாடி இருக்கிற இந்த வேர்ட் போடணும். ப்ரீஃபிக்ஸ் வந்து லாஸ்ட்ல எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல போடணும்.
ம் ஸோ மார்க் ஒன் எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல நீங்க போடணும். சரி. ஸோ மார்க் ஒன் ஆன மார்க் உண்ட் ஆனே லாடன் ஆலே ஃப்ரெண்டே ஐன். வெரி குட். அதே மாதிரி தான் மற்றது கூட. டெட் டேக் டே டேக் ஃபேகன். ஃபேங்கன் வராது. டெட் டாக் என்ன சொல்லியிருக்கேன், தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணும். தேர்ட் பர்சனா? அப்பனா என்ன வரும், ஃபெங்ட். ஃபெங்ட். the tag ஃபெங்ட். ஜென் உஹர் ஆன். வெரி குட். அடுத்தது ஜி சோஃபியா. செகண்ட் பிளேஸ்ல அது வந்துடணும். பிரிக்கிற verb. பிரிக்கிறது செகண்ட் பிளேஸ் வந்துடணுமா? சோஃபியா. சோஃபியா வராது சார். ஜீல இருந்து ஆரம்பிங்க. ஜி சோஃபியா. சோஃபியா வராது சார் செகண்ட் பிளேஸ்ல. சொல்றேன். ஜி ஹோலன் சோஃபியா சூசாமன் ஆப். அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஜி ஹோலன் சோஃபியா சூசாமன் ஆப். இது மீனிங் சூசாமன் டுகெதர். they together pick up Sophia. ஓகே ஓகே. மார்க் und ஆனி. das essen எது அண்டர்லைன் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் ஸ்டார்ட் பண்ணும். das essen. das essen. das essen. bringen. மார்க் und ஆனி mit. சூப்பர். ஓகேங்களா? மகேந்திரா நீங்க தான் ட்ரை பண்றீங்களா? ஓகே மேம். ட்ரை பண்ணுங்க. பி ஏகன் ரூஃபன் சி ஆலே அன். சூப்பர் சூப்பர் மகேந்திரன், வெரி குட் ஜாப். ஓகே, அடுத்தது மார்க் und ஆனே சாமினன் கெல்ட் எயின் சாம்ஸ்டாக். கெல்ட் ஐன் சொல்லணும். சொல்லிட்டேன் மேம். சொல்லிட்டீங்களா? எனக்கு கேட்கலப்பா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சாம்ஸ்டாக் ஓமன் வில்லன் viele ஃப்ரைண்டன் கோனன் மிட். ஆனா இது தப்பு. அப்படி மேம். ஆமா, am Samstag Körnenன்றது மாடல் verb யூஸ் பண்ணா அது செகண்ட் பிளேஸ்ல நீங்க போடணும். am Samstag Körnen viele Freunde mit kommen. பிரிக்க வேண்டாம், மாடல் verb வந்துச்சுன்னா. ஓகே, புரிஞ்சுதுங்களா? புரியுது. am Samstag Körnen viele Freunde mit kommen. ஆமா. இப்போ இதுல அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கீங்களா மேடம்? ஆமா. இப்போ எக்ஸாம்ல வந்து அண்டர்லைன் பண்ணி காமிப்பாங்களா? எது இந்த மாதிரி எல்லாம் வராது சார். வராதா? வராது. சரி. உங்களுக்கு எக்ஸாம் என்னன்னா லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் நாலுமே வரும் இல்லீங்களா? லிசனிங்ல வந்து ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க, கீழே வந்து क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. எல்லாமே சூஸ் தான். A1க்கு வந்து சூஸ் தான். நீங்க செலக்ட் பண்ணும் ஆன்சர்ஸ், மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்கும் இல்லீங்களா? அதுல வந்து எதுன்னு கரெக்டான ஆன்சர் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், சாய்ஸ். சரி, ஓகேங்களா? ரீடிங்லயும் அதே மாதிரி தான், படிச்சுட்டு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்க A1ல எழுதுறீங்க அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு தான் லெட்டர் ரைட்டிங். ஓ, லெட்டர் ரைட்டிங்களா? ஆமா, A1ல அப்படிதான் இருக்கும். சரி. மற்றது எல்லாமே சாய்ஸ் தான். ஸ்பீக்கிங் பேசணும், அவ்வளவுதான். ஓகே. வி ஃபெயன் சி கெபுட்ஸ்டாக் ஃப்ராகன் சி இயர். ஸோ உங்க பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு. வேன் லேட்ஸ் டு ஐன், இது கொஸ்டின்ல எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. டூ வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், எஸ்டி யூஸ் பண்ணோம் இல்லீங்களா? ஸோ யாரை இன்வைட் பண்ணுவீங்க உங்க பர்த்டேக்கு? யாரை இன்வைட் பண்ணுவீங்க? வேன் லேட்ஸ் டு ஐன்.
நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க, அதுக்கு கொஸ்டின் wen lädst du ein? அது where roof tam Geburtstag an? Who will call you on your birthday? உங்க பர்த்டேக்கு உங்களுக்கு யார் கால் பண்ணுவா? Was kaufst du for dein Festijn? What will you buy for the festival? அதாவது பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி. einkaufen இந்த வேர்ட் அங்க இல்ல. எங்க மேடம்? einkaufen ஆமா, மேல நம்ம இது லிஸ்ட் படிச்சோம் இல்லீங்களா, அதுல இது இல்ல. இதுதான் சொன்னீங்கல்ல, அந்த இந்த வேர்டு வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. சோ இங்க பாருங்க, இங்க இது இருக்கு, einkaufen இங்க இல்ல, இங்க தான் கொடுத்திருக்காங்க. அப்புறமா anfangen இது இருக்கு, aufhören இல்ல இதுல. one fängt das Fest an, one hört es auf. aufhören aufhören அப்படின்னா எப்போ க்ளோஸ், எண்டிங். எண்டிங்கா? ஆமா, aufhören டு க்ளோஸ். பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ க்ளோஸ் எண்ட் ஆகுது. thanks என்ன சொன்னீங்க? fängt anfangen anfangen தான் fängt டு ஸ்டார்ட், ஸ்டார்ட் பிகின். எது ஃபேண்டா? anfangen fängt தனியா இல்ல, anfangen. ஓகே ஓகே. bringen deine Gäste etwas mit bringen. உங்க கெஸ்ட் வரவங்க, கெஸ்ட் வந்து எதா கொண்டு வருவாங்களா, என்ன கொண்டு வருவாங்க? ஓகே, சரிங்களா? சோ இது क्वेश्चंस. இது வந்து தேர்ட் பர்சன். நீங்க வந்து மகேந்திரன் கிட்ட டீடைல்ஸ் வாங்கணும், அந்த क्वेश्चंस கிட்ட. மகேந்திரன் வந்து உங்ககிட்ட வாங்கணும், ஓகேங்களா? அந்த क्वेश्चंसக்கு வாங்கிட்டு இப்போ உங்களை பத்தி மகேந்திரன் சொல்லணும், மகேந்திரன் உங்களை பத்தி சொல்லுவாங்க. இந்த ஃபார்மேட் இது நோட் பண்ணிக்கிங்க. இது அனிதான்ற ஒருத்தவங்களை பத்தி எழுதியிருக்காங்க. அனிதா லேட் seine Family und Freunde ein. seine Freunde ruft am Geburtstag an. So seine Freunde பதிலா seine Family இப்படின்னு சொல்லலாம். sie kauft Kleidung und Kuchen ein. அவங்க என்ன வாங்குறாங்கன்னா ட்ரெஸ் வாங்குறாங்க, கேக் வாங்குறாங்க. நீங்க இன்னும் என்னெல்லாம் வாங்குவாங்க அந்த பார்ட்டிக்கு அப்படின்னு நீங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இங்க. Das Fest fängt am Abend um 6 Uhr an und hört um 9 Uhr auf. 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 9 o'clock க்ளோஸ் ஆகும். seine Gäste bringen Geschenke mit. அவங்களோட கெஸ்ட் எல்லாம் gift கொண்டு வருவாங்க அப்படின்னு. சோ இத நோட் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்க மகேந்திரன் கிட்ட டீடைல்ஸ் வாங்குங்க, क्वेश्चन கேட்டு. நான் क्वेश्चन கேட்கணுமா? ஆமா, கேட்டு நீங்க இத ஹோம்வொர்க்கா பண்ணி அனுப்புங்க எனக்கு. சரி மேடம். இந்த 5 क्वेश्चनக்கும் மெசேஜ் கூட அனுப்பிக்கங்க. ஓகே ஓகே, டன். சோ இதுக்கு வந்து நீங்க சென்டென்ஸா எழுதணும், புரியுதுங்களா? ich lade meine Freunde ein. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க உங்களோட ஓன் ஆன்சர் சொன்னது அது தேர்ட் பர்சனா மாத்தி நீங்க சொல்லணும் எனக்கு. Ich lade mein Freunde ein. I invite my friends. ஓகே. சோ இந்த மாதிரி தான் நீங்க உங்களை பத்தி நீங்க இப்போ மகேந்திரன் உங்களை wen lädst du ein அப்படின்னு கேட்டாருன்னா நீங்க இப்படிதான் மெசேஜ் அனுப்பணும். ஓகே. சோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் நீங்க உங்களது அனுப்புங்க, அவரது அனுப்புவாரு, மாத்தி நீங்க சொல்லணும் நாளைக்கு. இல்ல எனக்கு மேல இதை அனுப்புங்க குரூப்லயா? ஆமா, சரி. ஓகே. Ein Fest mit Freunden, schreiben Sie eine Einladungsmail. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பார்ட்டி, அதுக்கு வந்து நீங்க ஒரு மெயில் அனுப்பணும். மேல இன்விடேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நீங்க ஒரு மெயில் அனுப்பணும். eine Mail schreiben. ஸோ எப்படி எழுதுறது, அட்ரஸ் பண்றது வந்து லீபே ஃப்ரைண்டே இல்ல ஹலோ ஃப்ரைண்டே அப்படின்னு சொல்லலாம்.
ம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கீழே முடிக்கும் போது லீப இல்ல ஃபீல இல்ல ஹெர்ட்ஸ்லிஷ க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். ஃபீல் என்னன்னா மேடம்? மெனி. மெனியா? ஆமா மெனி ரெக்கார்ட்ஸ்னு சொல்றோமா அது மாதிரியா? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. அதே மாதிரி எப்போ நடக்குது? டேட்டு டைம் எந்த டைமுக்கு, அப்புறம் எந்த இடத்துல நடக்குது, பார்க்லயா இல்ல ஏதோ அட்ரஸ் சொல்றீங்களா அந்த அட்ரஸ் என்ன, அங்க என்ன ஸ்பெஷல் என்ன இருக்கும், ஃபுட்டு, கேம்ஸ், டான்சிங் அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா நீங்க எழுதி அனுப்பணும். நீங்க இதை எழுதுறது கூட இன்னும் பின்னாடி இந்த சைட்ல கொடுத்துருப்பாங்க இங்க. சோ இங்கே கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயம் இங்கே இருக்கு. சோ இதுல இருந்து நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து உங்களை எவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை எழுதிக்கலாம். எங்க எங்க வருது மேடம் அது? லாஸ்ட் 73 பேஜ் நம்பர். 73யா? ஓகே ஓகே. நீங்க எதுவா ரெஃபர் பண்ணா அந்த எல்லா இடத்துலயும் எல்லா லெசனுக்கும் இந்த லாஸ்ட் பேஜ் செக் பண்ணிக்கங்க. சரி சரி. அதுல கிராமர் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. Im Restaurant Jan trifft Leela, sehen Sie die Bilderin, was passiert? Wie ist das in Ihrem Land? So Jan, Leela ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார் டேம் ரெஸ்டாரண்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் மீட் பண்றாங்க. செகண்ட் பிக்சர்ல என்ன நடக்குது? செகண்ட் பிக்சர்ல வந்து டாக் வந்து புடிச்சு எடுத்துட்டு வராங்க, மீட் வாங்குறாங்க. வாங்குறாங்களா? வாங்கல, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. எதனால அங்க நின்னு பேசுறாங்க? அந்த பிக்சர் நல்லா பாருங்க. உள்ள போய் வாங்கலாமே, ஏன் நிக்கிறாங்க வெளியே? உள்ள வந்து இந்த டாக் தேவையான ஐட்டம் இருக்கு. என்னப்பா மஹிந்திரன்? ஹுண்டே ஃபர்போட்டன், டாக்ஸ் நாட் அலோட். அதனால தான் வெளியே நின்னுட்டு யோசிக்கிறாங்க. ஓகே ஓகேங்களா? இங்க ஹுண்டே ஃபர்போட்டன், ஃபர்போட்டன்னா நாட் அலோட். அதுக்கப்புறமா எங்க போறாங்க? கேஃபேக்கு போறாங்க. எங்க டாக் அலோவ் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க இல்லைங்களா? சோ இது வந்து ஜெர்மன்லயே எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நீங்க இருக்கணும். யான் und Lila, Jan und Lila trifft for them restaurant. அதாவது ரெஸ்டாரண்ட்க்கு முன்னாடி மீட் பண்றாங்க. ஃபார் டெம். ஆமா. ஹுண்டே இஸ்ட் ஃபர்போட்டன். அங்க இருக்கிற வேர்ட்ஸே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹுண்டே இஸ்ட் ஃபர்போட்டன் இன் ரெஸ்டாரண்ட். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நீங்களா கொஞ்சம் கொஞ்சம் பேச ட்ரை பண்ணுங்க. நீங்க தமிழ்ல சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா. அப்படியே ஜெர்மன்ல சொல்லுங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க? சி கேஹன் இன்ஸ் கேஃபிடேரியன், கேஃபே, அவ்வளவுதான். கேஃபே. சி கேஹன் இன்ஸ் கேஃபே. சின்ன சின்ன லைன் தான், அவ்வளவுதான். அது நீங்க ட்ரை பண்ணீங்கனால வந்துடும். சரிங்களா? ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? வர மேடம் வரும். வெர்போட்டனா? ஃபர்போட்டன். வெர்போட்டன்னா ஃபர்போட்டன் அப்படின்னா prohibited, not allowed. prohibited. ஓகே. ஓகே மேடம். இப்போ அது முடிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் டி பெஸ்டெல்லும். So hören Sie das Gespräch, was bestellen Jan und Lila. So Jan, Lila என்னெல்லாம் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும்.
யான் என்ன ஆர்டர் பண்றாரு இந்த 5ல, லீலா என்ன ஆர்டர் பண்றாங்க? ம் Guten Abend. Hallo, wir möchten bestellen. Ja, gern. Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. Und für dich, Lela? Ich lade dich ein. Oh, danke. Bitte eine Cola. Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. Gern. Und für Sie? Für mich bitte eine Pizza mit Gemüse. Also ein Salat mit Käse und einmal Pizza mit Gemüse. Können Sie auch Wasser für den Hund bringen? Für wen? Für den Hund. Er hat auch Durst. Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn. Okay, was bestellt Jan? Was best? Was bestellt Jan? Bestellen அப்படின்னா ஆர்டர், Best ஃபுட் ஆர்டர் பண்றது. ஆமா, was bestellt Jan? யான் என்ன ஆர்டர் பண்றாரு? pizza mit Gemüse. அப்புறம் Wasser ம் and apple soft ம் soda. ஓகே. Leela Okay, அதுக்கு cola. நீங்க அதுக்கு நீங்க இந்த ஆர்டர்ல சொல்லுங்க. யான் Jan bestellt bestellen half Apfelsaft Schorle, அப்புறம் Wasser Wasser, und pizza mit pizza mit Gemüse. Pizza mit Gemüse. 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 ஓகே. அப்புறமா இவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்க? வாஸ் பெஸ்டேல்ட் லீலா. Leela Cola. cola and ஃபுல்லா Cola சென்டென்ஸ் சொல்லுங்க சார், எனக்கு அதுதான் வேணும். மெயினா சென்டென்ஸ் வேணும். லீலா Leela பெஸ்டேல்ட் bestellt bestellt Cola und ஆ Salat ஆ mit Käse. சலாட் வித் கேசர். ஸோ எப்பவுமே நான் கொஸ்டின் கேட்டா நீங்க அந்த கொஸ்டின்லயே இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சே நீங்க சொல்லுங்க. சரி. பெஸ்டெல்லன் இங்க பெஸ்டெல்னா யான் லீலா 2 பேர் இருக்கிறதுனால பெஸ்டெல்லன். இது தேர்ட் பர்சன்ன்றதுனால பெஸ்டெல்ட். இல்லைன்னா இஷ் வந்துச்சுன்னா இஷ் பெஸ்டெல்ல. Bestellt. ஆமா, என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். சரி. புரியுதுங்களா? சரி மேடம். ஓகே. இப்போ இது வந்து ஹீனால நீங்க வந்து எல்டி யூஸ் பண்றீங்க, டி யூஸ் பண்றீங்க அதானே மேடம்? ஆமா கரெக்ட். அதாவது ஆனு அதான் ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம வந்து டி யூஸ் பண்ணும். சரி. verb வந்து t ல எண்ட் ஆகும். இஷ்க்கு வந்து ஈ யூஸ் பண்ணுவோம். ஆமா, இஷ்க்கு வந்து e. ஓகே. மெயினா அந்த கான்ஜுகேஷன் தான் உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல யூஸ் பண்ண முடியும். நீங்க மாத்தி போட்டீங்கன்னா தப்பாயிடும். ஓகே. நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரோனோமன் im Akkusativ. Hören Sie noch einmal einen Teil des Gesprächs aus den A. ஸோ இந்த கான்வர்சேஷன்ல ஒரு பார்ட் மறுபடியும் நீங்க ப்ளே பண்ணுவேன். இங்க வந்து பர்சனல் ப்ரோனோமன், அக்குசாட்டிவ்ல பர்சனல் ப்ரோனோமன், அதாவது எனக்கு, உனக்கு, உங்களுக்கு, அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பர்சனல் ப்ரோனோமன் அக்குசாட்டிவ். ஃபார் வந்தாலே அக்குசாட்டிவ் கேஸ் வந்துடும். சரிங்களா? ஃபார் ஹூம், ஃபார் வெயின் அப்படின்னா ஃபார்மிஷ் பிட்டு einen Salat, எனக்கு வந்து சாலட் வேணும். Das Wasser is for den Hund, அந்த வாட்டர் வந்து that water is for the dog. இந்த ஃபார் வந்தாலே நீங்க அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும். அதுல வந்து எனக்கு, உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இஷ், மிஷ்னா மிஷ், எனக்குன்னா மிஷ், டு டிஷ், உனக்குன்னா டிஷ், ஈன் அவனுக்கு, எஸ் ஜி உன்ஸ், ஐக் ஜி ஜி. ஓகேவா?
இப்போ அவங்க ஆடியோ கேட்டுட்டு இங்க என்ன சொல்றாங்க இந்த பர்சனல் ப்ரோனோமன் இங்க என்ன வருதுன்னு நீங்க போடணும். ம் Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. Und für dich, Lela? Ich lade dich ein. Oh, danke. Bitte eine Cola. Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. Gern. Und für Sie? Für mich bitte eine Pizza mit Gemüse. Können Sie auch Wasser für den Hund bringen? Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn. போட்டிங்களா? எஃப்யூஆர் ஸ்கூல் மிஷ் ஆ பிட்டே ஆ ஏனே ஐனே ஆப்பிள் ஷாப் சால ஷால ம் und für ம் மிஷ் மிஷ் லீலா மிஷா மேடம் இல்லையே. மிஷுக்கு வந்து இரு இன்னு ம்ஹும். அவன் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நான் மறுபடியும் ப்ளே பண்றேன். Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. Und für dich, Lela? Ich lade dich ein. ம் டிஷ்ஷா டிஷ். டிஷ் லீலா எனக்கு வந்து ஆப்பிள் ஜாப் ஷோல வேணும். உனக்கு என்ன வேணும் லீலா அப்படின்னு கேக்குறாங்க. ம் உனக்குன்னும் போது என்ன வரும்? டிஷ். டிஷ்ஷு I am inviting you. நான் உன்னை இன்வைட் பண்றேன். Ich lade dich ein. ம் Oh, danke. Bitte eine Cola. Und was möchten Sie essen? Für? பிட்டே சாலட் பிட்டே இது மேம் மிஷ் Oh, தான் வரும் danke. Bitte இதுக்கும் eine மிஷ் தான் Cola. வரும் Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. மிஷ் மிஷ் Hm. Für mich bitte einen Salat mit Käse. gern und für Wein, Mann. Gern. Und für Sie? Wein. என்னப்பா? Wein வரும் மேம். ம்ஹும். Und für Sie? சி ஆ. இது வந்து ஹோட்டல்ல இருக்கிற வெயிட்டர் கேக்குறாரு. அவரு ரெஸ்பெக்டோட தானே கேட்கணும். உன் ஃபர்ஸி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தானே கேட்கணும். ம் அதான் உன் ஃபர்ஸி அப்படின்னா இது என்ன வருது அடுத்தது? Für mich bitte eine Pizza. மிஷ் Misch. Für mich bitte eine Pizza mit Gemüse. Aber können Sie auch Wasser für den Hund bringen? Ja, natürlich. Ich bringe gleich Wasser für. Mit Gemüse. Können Sie auch Wasser für den Hund bringen? Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn. வாசர் டிஷ் Ich bringe gleich Wasser für ihn. No. neutrally she brings Lilish Wasser Ja, natürlich. Ich bringe gleich Wasser für. She. Mhm. unsa டாகுக்கு தானே கொண்டு வர சொல்லிருக்காங்க வாட்டர். ம் அப்ப என்ன சொல்றாரு? டாகுக்கு கொண்டு வரேன். அப்ப இங்க என்ன வரும்? என்ன வரும் கொண்டு வரும் ஆஹா. என்ன கொண்டு வருமா வாட்டர் வாட்டர். ஆமா வாட்டர் கொண்டு வரும்
டாகுக்கு அதுக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. டாகுக்கு நான் ஆ, வாட்டர் கொண்டு அப்போ வரேன் அப்போ அப்படின்னு. வந்து எஸ் இஸ் எஸ். ஆஹா, நீங்க இங்கதான் மிஸ்டேக் ஆகும். இது வந்து டாக வந்து மாஸ்குலினா ட்ரீட் பண்றாங்க, கேட்ட சரி. வந்து ஃபெமினினா ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆஹா. அப்பனா மாஸ்குலின்னா என்ன வரும்? வாசர் ஃபார் இன். ஐனா இன். இன் இன். ம். ம். சரிங்களா? ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இந்த இப்போ இதில் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். டேர் ஆப்பிள் சாஃப்ட் இஷ்ஷுக்கு பதிலாக என்ன போடணும்? மிஷன் போடணும். ம். சரிங்களா? ஸோ டேர் ஆப்பிள் சாஃப்ட் இஸ் ஃபியோர் மிஷ். ஸோ கூக்கன் வந்து உனக்கு எப்படி சொல்வீங்க? ம். கூக்கன் ம். உனக்கு அப்படின்னு சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாஃப்ட் எனக்குன்னு சொல்லியிருக்கேன். கூக்கன்னா கேக் தானே? ஆமா ஆமா, கூக்கன் வந்து உனக்கு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்வீங்க? தேர் கூக்கன் ஆ. இஸ் ம். ஹியர் ம். மிஷ் டிஷ். ம். ஓகே. காஃபி வந்து அவனுக்கு. காஃபே வந்து அவனுக்கா? ம். தேர் காஃபே. இங்க என்ன கொடுத்துருக்காங்கோ அதுக்கு இங்க என்ன இருக்கோ அதை எழுதுங்க பார்த்து, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. மகேந்திரன் ட்ரை பண்றீங்களா? Okay, ma'am. ம். Der Kaffee ist ம். for ம். huge. ஆஹா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆறு தானே கொடுத்துருக்காங்க. E-R. Inch. ஆ. ஆறுன்னா என்ன வரணும் அங்க? Inch. ஈன். In. ஆ, ஐஎச்என் ஈன். ஓகேவா? ம். சூப்பே சொல்லுங்க. The soup ம். ist ம். C. ம். ஃபார் ஜி ஃபார் மெயின். For C. ஃபார் வந்தாதான் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். Okay, ma'am. ம். அடுத்தது சார் நீங்க சொல்லுங்க. வாசர். This washer is ம். full. ம். Uns. Uns. ஆ, uns. அடுத்தது டி பீஸா. The ம். Ist ம். for ம். ouch. ஆய்க். Oik. ஆய்க். ம். சூப்பர். சரி, இதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? Okay, ma'am.